விவாகரத்தான நடிகையோட திருமணம் பண்ணி இப்போ 10 மாதத்தில் வளைகாப்பு நடத்தியிருக்காங்க பிரபல சீரியல் ஹீரோ. அவருக்கு இப்போ வாழ்த்துக்கள் குவிந்து வந்துட்டுருக்கு. பிரபல சன் டிவி சீரியலில் ஹீரோவுக்கு கூடிய விரைவில் குழந்தை பிறக்க இருக்கிற நிலையில் தற்போது தன்னுடைய காதல் மனைவிக்கு வளைகாப்பு நடத்தி இருக்கிறாரு. இது ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. சீரியல் நடிகை நிவேதிதா பங்கஜ் மற்றும் சீரியல் நடிகர் சுரேந்தர் இருவரும் காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. தற்போது நிவேதிதாவுக்கு வளைகாப்பு நடந்து முடிஞ்சிருக்கு. இது குறித்த வீடியோ பார்த்தோன்னா இப்போ சமூக வலைதளங்களில் புகைப்படங்கள் எல்லாமே வெளியாகியிருக்கு. நிவேதிதா வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் ரசிகர்கள் தங்களின் வாழ்த்துக்களை தெரிவித்து வராங்க. நிவேதிதா எஸ் ஆரியன் திருமணம் மிகவும் பிரமாண்டமாக நடந்த நிலையில் இவர்கள் திருமணத்தில் ஏராளமான பிரபலங்கள் கலந்துக்கிட்டாங்க. ஆனால் இருவரும் ஓரிரு வருடத்திலேயே கருத்து வேறுபாடு அப்படின்னு சொல்லி பிரிஞ்சுட்டாங்க. இருவரும் ரகசியமாக டேட்டிங் செய்து வந்த நிலையில் பின்னர் தங்களை ரொமான்டிக் புகைப்படங்களை வெளியிட்டு இருவரது காதல் விஷயத்தையும் அறிவிச்சிருந்தாங்க. இருவரும் காதல் அறிவித்த ஒரே வாரத்தில் பெற்றோர் சம்மதத்தோட திருமணம் நடந்துச்சு. தன்னுடைய கர்ப்ப காலத்தை அனுபவித்து வரும் நிவேதிதா அடிக்கடி தன்னுடைய கணவரோடு எடுத்துக்கிட்ட புகைப்படங்களை இப்போ வெளியிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த நிலையில் இவங்களுக்கு திருமணமாகி 10 மாதமே ஆகிற நிலையில் மனைவி நிவேதிதாவுக்கு சுரேந்தர் வளைகாப்பு நடத்தியிருக்கிறது மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா எல்லோரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. சுரேந்தர் அவர்களுக்கு இது முதல் திருமணம் என்றாலும் நிவேதிதாவுக்கு இது 2வது திருமணம். நிவேதிதாவின் முன்னாள் கணவர் எஸ் ஆரியன் தன்னுடன் மகாராசி சீரியல் நடித்த ஸ்ருதிகா அப்படின்றவங்கள இந்த ஆண்டு திருமணம் செஞ்சுக்கிட்டார். கூடிய விரைவில் இவர்களும் குட் நியூஸ் சொல்வார்களா அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்துட்ருக்காங்க. இது ஒரு புறம் இருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா பிரபல நடிகையினுடைய தங்கை காதலன் கழட்டி விட்டுட்டாங்க அப்படின்னு வீட்டோடு எடுத்து கொண்டு இருக்காங்களாம். இது மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. பாலிவுட்டின் பிரபல நடிகையான நர்கீஸ் பக்ரியின் தங்கை அமெரிக்காவில் பார்த்தோன்னா இப்போ கொலை செய்திருக்காங்க அப்படின்னு குற்றத்தில் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அமெரிக்காவில் பிறந்த பிரபலமான மாடலான நர்கீஸ் ஃபக்ரி இந்தி படங்களில் நடித்து பிரபல நடிகையாக வலம் வந்தாங்க. இவங்க தங்கை அலியா ஃபக்ரி அமெரிக்காவில் வசித்து வராங்க. அலியா நியூயார்க்கை சேர்ந்த எட்வர்ட் ஜேக்கப்ஸ் என்ற நபரை காதலித்து வந்த நிலையில் சமீபத்தில் இருவரும் பிரிஞ்சுட்டாங்க. பின்னர் எட்வர்டை மீண்டும் சமாதானப்படுத்த ஆலியா மிகவும் முயன்றிருக்கிறாங்க. ஆனால் எட்வர்டு சம்மதிக்காதனால ஆத்திரம் கொண்ட ஆலியா எட்வர்டின் வீட்டிற்கு தீ வச்சிருக்காங்க. இதில் எட்வர்ட் ஜேக்கப்ஸும் அவரது தோழி பார்த்தோன்னா அனஸ்டியாவும் வீட்டோடு எரித்து பலியாகியிருக்காங்க. இந்த வழக்கில் இப்போ பார்த்தோன்னா அலியாவை அமெரிக்க போலீசார் கைது செய்திருக்கிற நிலையில் அவர்தான் கொலை செய்ததாக ஒத்துக்கிட்டாங்களாம். இப்போ அந்த தகவல் வெளியாகியிருக்கு. அதனால் ஆயுள் தண்டனை வழங்கப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. கோபம் இருக்குது அப்படின்றதற்காக இப்படியெல்லாமா முடிவெடுப்பாங்க அப்படின்னு இப்போ எல்லோரும் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.